கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக அண்டு டேஸ்ட்டாக வர்றதுக்கு சில டிப்ஸ். கடையில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணுற அரிசி மாவாக இருந்தாலும் சரி தான். பச்சை அரிசியை அந்த மாவை நீங்கள் வாசனை வரும் வர கொஞ்சம் வறுத்துக்கிட்டு ஆற வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சுடு தண்ணி நல்ல சூடான சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி கிளறி மாவு பிசையணும். மாவு பிசையும் போது 2 ஸ்பூன் நெய் அல்லது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா 2 ஸ்பூன் பாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அது கூட 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். மைதா மாவு பிடிக்காதவங்க நெய், தேங்காய் எண்ணெய், பால் இது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் கொழுக்கட்டை தான் ரொம்ப ரொம்ப சூப்பர். இதை விட நீங்கள் புழுங்கரிசியில் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா வறுக்கையெல்லாம் தேவையில்லை. புழுங்கரிசியை மிக்சியில் அடித்து இதே போல் செஞ்சிட்டாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை.